விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானது, மாம்சம் பலவீனமானது என்றார். அடுத்த வசனம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணார். See, repetition of words is not wrong. If you have nothing to, no words to pray, repeat what you pray. ஆமா, ரொம்ப ஆழமா அறிவா படிக்கிறோன்ற ஜபத்தை விட்டுட்டு உட்கார்ந்து நிறைய உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல, சொன்னதே திரும்ப சொல்லுங்க. அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவங்க சொன்ன வார்த்தைகள் சரியா இருக்கணும். அவன் சொல்லுங்க, அவனை அழிச்சு அவன் பாடப்பிடிச்சு இல்ல, ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லுங்க. அவளுக்கு முடியாம போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என்னால தாங்க முடியலன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிட்டு அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல, இந்த பாத்திரம் எனக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நீர் அறிந்திருந்தால் இதில் நான் பங்கெடுக்க பானம் பண்ண நான் என்னை அர்ப்பணிக்கிற நம்பிக்கை உங்களுக்கு தர வேண்டும். And if you are not empty, repeat those words. He repeated the same words. ஆமா சொல்றேன். ஏதோ ஒரு தடவை சொல்லிட்டு முடிச்சா இல்ல, சொல்லிட்டு அவர் திரும்ப அதை சொல்றாரு. எது வரைக்கும் சொன்னார் தெரியுமா? அவர் பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. எது வரைக்கும் சொன்னாரு? மேத்யூ எது வரைக்கும் சொன்னாரு? நீங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு தெரியுது. என்ன எது வரைக்கும் சொன்னாரு? என்ன பாரம்? எது வரைக்கும் சொன்னாரு? பாரம். எது வரைக்கும் சொன்னாரு? ஒரு தடவை சொன்னேன், மனசு லகுவாயிட்டா இல்ல அதே மாதிரிதான் இருக்கு, திரும்பி சொல்லு. ஆண்டவர்ட்ட empty your heart. அவன் சொல்ல, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் Papa,